பொது காலம் 9ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 35 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நற்செய்தியில் தாவீதின் மகன் குறித்த கேள்வியை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யூதர்களிடையே மெசியாவுக்குரிய கிறிஸ்து அல்லது அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்ற எபிரிய வார்த்தை மிகவும் பொதுவான பட்டம் தாவீதின் மகன் என்பதாகும். இந்த நற்செய்தி பகுதி எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. இருப்பினும் புனித மத்தேயு மற்றும் லூக்கா ஆகிய இருவரும் இதை குறிப்பிட்டுள்ளதால் இது இயேசுவின் முக்கியமான போதனைகளில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அவர் நமக்கு என்ன சொல்ல முயல்கிறார் என்பதை கருத்துடன் சிந்தித்து செயல்படுவோம். விவிலிய அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால், இயேசு இந்த திருப்பாடல் பகுதியை 101ஆம் திருப்பாடல் 1ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டியதன் நோக்கம், மெசியா என்பவர் தாவீதின் வம்சாவளியை சேர்ந்த ஒருவரை விட மேலானவர் என்பதை மக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் காண்பிப்பதே ஆகும். ஏனெனில் தாவீது தன் சொந்த வம்சாவளியை சேர்ந்தவரை என் ஆண்டவர் என்று அழைக்கிறார். தாவீது மெசியாவை தம் ஆண்டவராகவும் தனக்கு மேலானவராகவும் கருதுகிறார் என்பதை காட்டுகிறது. மேலும் தாவீதை விடவும் அவர் உயர்ந்தவர் என்பது அவர் தெய்வீக தோற்றத்திலிருந்து உருவானது என்பதையும் இது காட்டுகிறது. யாவே கடவுள் என்னும் பேருக்குரிய மரியாதையுடன் மெசியாவை என் ஆண்டவர் என்று தாவீது அழைத்த போதே இதற்கு சான்றளித்து விட்டார். இயேசுவே ஆண்டவர் கிரேக்க மொழியில் கிரியோஸ் என்று ஏற்றுக்கொள்வதன் பொருள் என்ன? ஆண்டவர் என்ற சொல்லுக்கு ஆட்சியாளர் அல்லது அரசர் என்று பொருள். ஆண்டவர் என்றால் ஆட்சியாளர் அல்லது அரசர் என்பது பொருள். மேலும் அவரே நம்முடைய முழு கீழ்ப்படிதலுக்கும் உரியவர். புதிய கத்தோலிக்க அகராதியின்படி இப்பட்டம் பழைய ஏற்பாட்டில் பொதுவாக கடவுளை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இது கிறிஸ்துவுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பிலும் அதை சார்ந்த பல மொழிபெயர்ப்புகளிலும் இஸ்ரேலிடையே கடவுளின் இயற்பெயராக இருந்த யாவே என்ற வார்த்தைக்கு பதிலாக இது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே புனித பவுலும் பிற புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும் இப்பட்டத்தை பயன்படுத்திய விதமே அவர்கள் கிறிஸ்துவை கடவுளாக கருதினார்கள் என்பதற்கான சான்றுகளில் ஒன்றாகும். திருத்துத பணிகள் 10ஆம் அதிகாரம் 48 அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என குறிப்பிடுகிறார். மேலும் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி சுவடி நமக்கு கூறுவது இதுதான். பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பில் கடவுள் மோசைக்கு வெளிப்படுத்திய போது விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்கின்றோம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து இஸ்ரேலின் கடவுளாகிய தெய்வீக தன்மையை குறிக்கும் பொதுவான பெயராக ஆண்டவர் என்பது மாறிப்போனது. புதிய ஏற்பாடு இப்பட்டத்தின் முழுமையான பொருளை தந்தைக்கும் பயன்படுத்துகிறது. அதே வேளையில் ஒரு புதிய விஷயமாக இயேசுவுக்கு பயன்படுத்தப்படுகிறது.
இதன் மூலம் இயேசுவே கடவுளாக கண்டு கொள்ளப்படுகிறார். இயேசு வெறும் குணமளிப்பவர், புதுமை செய்பவர், போதகர் மற்றும் முன்மாதிரி மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே நம் கடவுளும் ஆண்டவரும் ஆவார். சாதாரண நாட்களான திருப்பலி முன்னுரை 3 படி படைப்புகள் அனைத்தையும் கீழ்ப்படிதலையும் பூமியில் வாழும் திருச்சபையின் புகழ்ச்சியும் விண்ணக புனிதர்களின் நன்றி அறிதலையும் பெற அவரே முழு உரிமை கொண்டுள்ளார். இயேசு நம் கடவுளும் ஆண்டவருமாக இருக்கிறார் என்ற வார்த்தை உண்மைக்கு தொடர்பாக பல நிகழ்வுகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒரு நிகழ்வாக ஒரு முறை டிஎன் ஸ்டான்ஸ் என்றவர் தன்னுடைய மறையுரையின் வழியாக தன்னுடைய வழிபாட்டில் மறையுரையாற்றி கொண்டிருந்தார். அங்கிருந்த ஒருவர் அவரிடம் வந்து, நீங்கள் சிலுவையை பற்றி பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை. கிறிஸ்துவின் இறப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக இயேசுவை போதகராகவும் ஒரு முன்மாதிரியாகவும் போதிப்பது மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்றார். அதற்கு அந்த மறையுரையாளர் டிஎன் ஸ்டான்ஸ், நான் கிறிஸ்துவை அப்படி பற்றி பேசவில்லை என்றால் நீங்கள் அவரை பின்பற்ற தயாராக இருக்கின்றீர்களா என்று கேட்டார். நிச்சயமாக பின்பற்றுவேன் என்று அந்த நபர் தயக்கமின்றி கூறினார். சரி, அப்படியானால் நான் முதல் படியை எடுத்து வைப்போம். அவர் எந்த பாவம் செய்யவில்லை, அதை உங்களை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அந்த மனிதர் குழப்பமும் ஆட்சியும் அடைந்தார். அப்படி இல்லை, நான் பாவம் செய்கிறேன் என்பதை ஒப்புக்கொடுகிறேன் என்றார். அதற்கு அந்த மறைவுரையாளர், அப்படியானால் உங்களுக்கு இப்போது மிக முக்கியமாக தேவையாக இருப்பது ஒன்றுதான், முன்மாதிரி அல்ல, ஒரு மீட்பர் என்று பதிலளித்தார். இயேசுவே மெசியா, தாவீதின் மகன், இறைமகன் மற்றும் நம் கடவுளும் ஆண்டவருமாக இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். நம் வாழ்வில் அவருடைய ஆட்சிக்கு நாம் மனப்பூர்வமாக நம்மை ஒப்படைப்போம். நம்முடைய கட்டுக்கடங்காத ஆசைகளோ, பண ஆசையோ, மதுவோ, போதைப் பொருட்களோ அல்லது வேறு எந்த காரியங்களோ நம்மை ஆள அனுமதிக்காமல் அவரே நம் வாழ்வு, எண்ணங்கள், இதயங்கள், இல்லங்கள், உறவுகள் மற்றும் நாம் செய்யும் அனைத்து வேலைகளுக்கும் ஆண்டவராகவும் அரசராகவும் இயேசுவே இருக்கட்டும் இந்த சிந்தனையோடு நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். ஜெபம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொன்ன எம் அன்பு இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தாவீதின் மகனே, எம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, எம் மீட்பரே, எங்களுக்கு எல்லாவுமாக இருக்கின்றவரே, இந்த நற்செய்தியில் கூறப்பட்டவாறு இயேசுவே எங்கள் மெசியா, அவரே எங்கள் ஆண்டவர், எங்களை பாவத்திலிருந்து மீட்க வந்த இறைவன் அவரே என்ற கருத்தை நாங்கள் சிந்திக்க வழி செய்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தந்தையே. இயேசுவே, எங்கள் வாழ்வாகவும் எங்கள் எண்ணங்கமாகவும் எங்கள் எல்லாமாகவும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமென்.